மராட்டியத்தில் இரண்டாவது நாளாக இரவில் தொடர்ந்து கனமழை கொட்டியதால் மும்பை, புனே நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. அதோடு மும்பைக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக கொட்டிய கனமழையால் மும்பை சாலைகளில் வெள்ளம் ஆறாக பாய்ந்தோடுவதால் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் தண்ணீரில் வாகனங்கள் ஊர்ந்து சென்ற நிலையில் பல வாகனங்கள் பழுதாகி சாலையில் நின்றதால் சிரமத்தை எதிர்கொண்டனர். அந்தேரி நகரை இணைக்கும் சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கியதால் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது. இரவில் கனமழை தொடர்ந்த அதே வேளையில் மாநகராட்சி பணியாளர்களும் மழையை பொருட்படுத்தாமல் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இரவு முழுவதும் கொட்டிய மழையால் சாலைகளில் ஆறு போல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் சூழ்ந்ததால் பலரும் உடைமைகளை இழந்து தவிக்கும் நிலை உண்டானது. बहुत परेशानी हो रही है। अरे मैं शूटिंग भी चल रहा है। தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கியதால் இரண்டாவது நாளாக இன்றும் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு குறைவான இடங்களில் எண்ணிக்கை குறைந்த அளவில் ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் 17 தொலைதூர ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான போக்குவரத்து சேவையும் பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் தவித்து வருகின்றனர். மராட்டியத்தில் 3 நாட்களுக்கு கனமழை தொடரும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்திருப்பதால் கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மும்பை, ராய்காட், ரத்னகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது ரெட் அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் மும்பை, நவி மும்பை, தானே, ராய்காட், அலிபாக், பன்வல் பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.